ஒரு முழு ஃப்ளைட்ட சாப்பிட்ட ஒரு மனுஷன பத்தி உங்களுக்கு தெரியுமா? முழு ஃப்ளைட் மட்டும் இல்லாம, தன்னோட 50 வருஷ வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9000 கிலோ மெட்டல்ஸ மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்காரு. என்ன, ஏது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா, மைக்கேல் லோட்டிட்டோ. இவரு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல 1950ல பிறக்குறாரு. பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட 9வது வயசுல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு திடீர்னு ஒரு டிஸார்டர் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பைசி டிஸார்டர் அப்படின்னு ஒரு டிஸார்டர் வருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷனோட மூளையில வந்து பார்த்தீங்கன்னா, இரும்பு, ரப்பரு, கிளாஸ் இந்த மாரி விஷயத்தெல்லாம் சாப்பிடணும்னு ஒரு ஆசை தூண்டப்படும். அந்த ஆர்வத்தினால அத எடுத்து சாப்பிடவும் ஆரம்பிப்பாங்க. இந்த டிஸார்டர் தான் இவருக்கு வந்துரும். இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போய் பார்க்குறாங்க. டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்மல் மனுஷங்க கிட்ட இருக்கிற குடல விட இவரோட குடல் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு தடிமனா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த இரும்பு, கிளாஸை எல்லாம் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நார்மல் மனுஷங்க சாப்பிடுற மாரி பாலு, முட்டை, உணவு வகைகள் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இவருக்கு டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி இல்லையா. அதனால அவரோட வாழ்நாள் முழுக்க மெட்டல்ஸ் மட்டுமே சாப்பிட்டே உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் இவரோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சீஸ்னா 150 அப்படிங்கிற ஒரு ஏரோப்ளேனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா 2007ல அவரோட 57வது வயசுல அவர் காலமாயிட்டாரு. காலமாகும் போதும் பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தினால காலமாயிருக்காருன்னா இயற்கையா தான் காலமாயிருக்காரே தவிர இந்த மெட்டல்ஸ் சாப்பிட்டதுனாலயும் எந்த விதமான காரணத்தினாலுமே அவங்க காலமா அவர் தன்னோட வாழ்நாள்ல என்னெல்லாம் சாப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 சைக்கிள், அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் வண்டி தள்ளிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அது 15, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 டிவி சாப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிளாஸா ஒரு 6 கிளாஸ் சாப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டல் இருக்கும் தெரியுங்களா, கட்டல் 2 அணத்த சாப்பிட்டிருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் சாப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளைட்ட சாப்பிட்டிருக்காரு. இத்தனை விஷயத்த ஒரு மனுஷன் தன்னோட 57 வருஷத்துல சாப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.